ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எவன் ஒருவன் நல்லது கெட்டது இரண்டையும் ஒன்றாக பார்க்கின்றானோ அவனே என்னை அதிகம் கவர்ந்தவனாகின்றான். எனது அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று நீ பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் உனக்கு பிரமிப்பு வந்துவிடும், களைப்பும் வந்துவிடும், அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்திருக்கிறாய் என்பதை மட்டும் நீ கவனித்துப்பார். உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசித்துப்பார். ஒரு முறைக்கு இருமுறை யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும், உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நீ நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் கொள். உன்னில் நான் இருக்கிறேன் என்று நீ நம்புகிறாய் அல்லவா? திடமாக நம்பு. நிச்சயம் உன்னை உயர்த்தி நான் வாழ வைக்கின்றேன். நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று நீ எப்படி நினைக்கலாம்? உனக்குள்ளே நான் இருக்கும்போது உனக்குள்ளே இருக்கும் விஷயங்கள் எனக்கு தெரியாமலா போய்விடும்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது இல்லை தெரியுமா? அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்ததான் செய்யும், மற்றவர்களால். ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நீ கிரீடம் எய்துவாய். அந்த நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இரு. வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் நீ? அவற்றையெல்லாம் விட்டுவிடு. புத்துணர்ச்சியுடன் நீ வாழ். செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன் கூடவே நான் இருக்கின்றேன். உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர், உன் வழி என் சாய் தேவாவின் வழி என்பதை நீ உணர்ந்து கொள். அதை நிச்சயம் நான் சரி செய்வேன். என்னுடைய பரிபூர்ண அருள் முழுவதையும் நான் உனக்கு கொடுத்திருக்கும் போது நீ எதற்காக தேவையற்ற பயத்தை பொய்த்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய்? தேவையற்ற சுமைகளை ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய்? நான் உனக்குள்ளே இருக்கும்போது தேவையற்ற கவலைகளுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்காதே. அது என்னையே உள்ளே இருந்து அமுக்கப்பாக்கிறது. இது வேண்டாம் குழந்தையே. உனக்கு நல்லது செய்வதற்காகத்தானே நான் உனக்குள்ளே வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது தேவையற்ற கவலைகளை கொண்டு நீ என்னை அமுக்க பார்க்கலாமா? வேண்டாம். நான் அதை உடைத்து எறிவேன். இருந்தாலும் சொல்கிறேன், தேவையற்ற கவலைகளை உன் மனதில் இருத்தி கொண்டு என்னை நீயே பழி வாங்கி விடாதே. உனக்குள் நான் இருக்கும்போது எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் தங்கமே.